கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த காணொளி மூலியமாக மீண்டும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக நிறைய விஷயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சந்தேகங்கள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு சந்தேகம் தெளிவான உடனே அடுத்த சந்தேகம் ரெடியாக காத்துங்க. அந்த சந்தேகம் முடிஞ்ச உடனே அதுக்கு அடுத்த சந்தேகம் தெளிவாக காத்துட்டே இருக்கு. அப்போது இன்றைக்கி என்கிட்ட ஒரு 2 சின்ன பிள்ளைங்க என்கிட்ட பேச வந்தாங்க. அந்த பிள்ளைங்க பேச வரும்போது அவங்களுக்குள்ள அவங்க சொல்கிற விஷயம், எனக்கு பயமாக இருக்குது. பயம் ஏன் வருது? என்னால் பயப்படாமல் இருக்க முடியல. சரி, என்ன பயமா அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தைங்க சொல்கிறாங்க, ஒரு 10 வயசு பாப்பா இருப்போம். அவள் சொல்கிறா, எனக்கு பேய்னா பயம். சரி, ரைட், ஓகே. அப்புறம் இருட்டுனா பயம். ஓகே, இது குழந்தைங்க. சரி, பெருசாக இருக்கிறவங்களுக்கு பயம் இருக்கா இல்லையா அப்படின்னா, இருக்குது, சொல்ல முடியாது வெளியில். ஏன்னா மனப்பிரச்சனை, வெளியில் சொல்ல முடியாது. கல்யாணம் ஆகிட்டுருக்கோம், குழந்தைங்க பிறந்திருக்கோம், பேரம்பேத்தி வரைக்கும் போயிருக்கோம். ஆனால் எப்படி சொல்ல முடியும்? அசிங்கம். அதனால் மூடி மறைச்சிடுவாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. இப்போ என் வீடியோ பார்த்துனுக்கிற உங்களுக்கு உங்கள் மனசாட்சிக்கு மட்டும் தெரியும். உங்களுக்குள்ளே என்ன பயம்லாம் இருக்குது, எதுக்கெல்லாம் நீங்கள் பயந்துட்டுருக்கிறீங்க. நான்லாம் அதெல்லாம் பயப்படவே மாட்டேன். மாதம் பிறந்த உடனே இந்த மாதத்தை எப்படி தள்ள போகிறோன்னு பயம் வருதா? பேய் பயம் இல்லை, நாய் பயம் இல்லை, பூனை பயம் இல்லை, பல்லி பயம் இல்லை, கரப்பாப்பூச்சி பயம் இல்லை. உங்கள் கூட ஆண்டவர் இருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? சில்லுன்னு தண்ணி குடித்தா தொண்டை கட்டிக்கும் பயம், வெயிலை பார்த்தா பயம், பனியை பார்த்தா பயம், சில பேருக்கு மாமியாரை பார்த்தா பயம், சில பேருக்கு மருமகளை பார்த்தா பயம், சில பேருக்கு கணவனை பார்த்தா பயம், சில பேருக்கு மனைவியை பார்த்தா பயம், சில பேருக்கு வெஹிக்கிள் டிரைவ் பண்ண கஷ்டமாக இருக்கும், பயப்படுவாங்க. டிராஃபிக்கை பார்த்தா பயம். தனியாக இருந்தால் ரோடு காலியாக இருந்தால் நான் ஓட்டின்னு போவேன், 2 வீலர், கார். சில பேருக்கு ஃப்ளைட்டை பார்த்தா பயம், ஃப்ளைட்டில் எப்படி என்னால் ஐயோ பயம். சில பேருக்கு க்ளோஸ்டு ஏரியா, லிஃப்ட்டு பயம். இப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒரு பயம். அப்போ தான் அந்த குழந்தைகிட்ட பேசும்போது எனக்கு ஒரு விஷயத்தை ஆண்டு ஞாபகப்படுத்துகிறார். என்னன்னு கேட்டால், முதல் பயம்னா என்ன தெரிஞ்சால் தானே. எவ்வளோ இடங்களில் பயப்படாதிருங்கள். ஆண்டவர் பிறந்த உடனே முதல் இந்த உலகத்தில் நமக்கு சொன்ன வார்த்தை பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அப்போ பயம் போயிடுச்சுன்னா சந்தோஷம் வருது. பயம் இருந்தால் சந்தோஷம் இருக்காது. அப்போ அங்கே என்ன இருக்கும்? சந்தோஷத்துக்கு ஆப்போசிட் என்னாவோ அது இருக்கும். ஸோ எப்படி நம்ம பயத்தை தெளிவுபடுத்தலாம்? நமக்கு சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் வேணும் எல்லா விஷயத்துக்கும். அப்போ தான் நம்மளால் நம்புவோம். நம்மளுங்க அப்போ தான் நம்புவாங்க. மனிதர்கள் இப்போ எப்படி போயிட்டான்னு கேட்டிங்கன்னா, எதை கேட்டாலும் அதுக்கு ப்ரூஃப் இருக்கா, வசனம் இருக்கா, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா? சொல்லியிருக்கிறாரு, ப்ரூஃப் இருக்குது. பயப்படாதிருங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார், ப்ரூஃப் இருக்குது பைபிளில். எங்கே இருக்கிறாரு அவர் நம்ம கண்ணில் பார்த்தது இல்லையே. சரி, பரவாயில்ல. பேயை மட்டும் நான் கண்ணில் பார்த்துருக்கீங்களா? நம்புறீங்களா? ஏன்? உன்னுடைய எண்ணம் தான். நீ அதை நம்புற, கண்ணுக்கு தெரியலனா கூட உனக்குள்ளே வேலை செய்யுது பயம். ஆனால் ஆண்டவரை பார்த்தது இல்லை. அவர் சொல்கிற வசனத்தை படிக்கிறோம், பைபிளில் சர்ச்சில் கேட்குறோம், நம்ப மாட்டேன்றோம். பேயை நம்புகிறோம், நோயை நம்புகிறோம், கடனை நம்புகிறோம், பிரச்சனையை நம்புகிறோம், கஷ்டத்தை நம்புகிறோம், அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறோம், அதுக்கு வேல்யூ பண்ணுறோம். ஆனால் அதுக்கு சொல்யூஷன்
அதுக்கான சொல்யூஷன் நானே உன் பரிகாரியாக கர்த்தர் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? நான் தான் உன் டாக்டர்னு சொல்கிறேன். நான் தான் உனக்கு டாக்டர். உன் நோயை நான் தீர்த்திருவேன். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் நம்ம என்ன தெரியுமா சொல்கிறோம்? உன்னால் முடியாது ஆண்டவரே, என் பிரச்சனை வேறு. எனக்கு எலும்பில், எனக்கு இடுப்பில், எனக்கு காலில், எனக்கு தலையில், எனக்கு மூக்கில், எனக்கு ஹார்ட்டில், சொல்ல வருது கேன்சர் 3rd லெவல். என் பிரச்சனை வேறு, என் தொல்லை வேறு. அதை ரொம்ப பில்டப் பண்ணி யாருக்குமே இப்படி வந்ததில்லை, எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வந்திருக்குது, இது என்னதுன்னே தெரியல, டாக்டர்களுக்கே தெரியல. அது இன்னும் சந்தோஷமாக எடுது, நம்மளுக்கு டாக்டர்களுக்கே தெரியாத வியாதியா அப்படின்னு சொன்னோன்னே அப்போ இது ரொம்ப பெரிய வியாதி. சாவை விட பெரிய வியாதி உலகத்தில் எதுனா இருக்குதா? சாவை விட உலகத்தில் பெரிய வியாதி இருக்குதா? யோசிச்சு பதில் நீங்களே சொல்லுங்கள். கடைசி வியாதியாக தானே, சாவு தானே கடைசி வியாதி. அதுவும் செத்து போயிட்டு 2 நாள் 3 நாள் 4 நாள் ஆனால் கூட அவர் எழுப்புறன்றார். ஆனால் அவங்க அக்கா நம்ப மாட்டேன்றாங்க. கூட பிறந்த அக்கா நாத்தடிக்கும், நாரம் அப்படி சொல்கிறாங்க. லாசரு செத்து 4 நாள் ஆச்சு. வெளியே வாடான்றாரு, வந்துட்டு போயிட்டே இருக்கான். வெளியே வா, உனக்குள்ளே செத்து போன அனுபவங்கள் நிறைய இருக்கும், அது நாத்தடிக்கும், அதை தொடாத, வேணாம் அப்படின்னு உங்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி சுற்றி இருக்கிறவங்க சொல்லுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து ஒரே ஒரு வார்த்தை, லாசருவே வெளியே வா, அன்பான சகோதரனே வெளியே வா, அன்பான சகோதரியே வெளியே வா, உனக்குள்ள அன்பு இருக்குது, உனக்குள்ள சமாதானம் இருக்குது, உனக்குள்ள நம்பிக்கை இருக்குது, உனக்குள்ள உற்சாகம் இருக்குது, உனக்குள்ள தைரியம் இருக்குது. காலை எடுத்து வெய்யி கடல் மேலே. ஆண்டவரே நீரே ஆனால் எப்படி ப்ரூஃப் பண்ண முடியும்? ஹவ் கேன் யூ ப்ரூஃப்? விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது. யூ ஹாவ் டு பி ஆக்ஷன். ஆக்ஷன் எடுத்தால் தான் அங்கே இருக்குதா இல்லையா. நீ படிச்சிருக்கிறியா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? பரீட்சை வச்சாதான். உனக்கு நடக்க தெரியுமா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நடந்து காட்டினாதான். நீ தைரியமானவன்றதை எப்படி நிரூபிக்கிறது? அந்த விஷயத்தை போயிட்டு நீ செஞ்சு பார்க்கும்போது. அப்போ அந்த குழந்தைங்கிட்ட கேட்குறேன், நாய் மேலே பயமா, பூனை மேலே பயமா? இல்லை, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. சரி, சிங்கம் புலி, ஐயோ அது பயம். ஏன்? நாய் பூனைக்கிட்ட பழகியாச்சு, அது சரியாக போயிடுச்சு, அதனால் பயம் இல்லை. சிங்கம் புலிக்கிட்ட பழகலை, அதனால் பயம். எந்த ஒரு விஷயத்தை நம்ம திருப்பி திருப்பி பழகிட்டோமோ பயப்பட தேவையில்லை, தைரியமாக செய்யலாம். புதுசாக தெரியாத ஒரு விஷயம் பயப்படும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர், பெரிய பெரிய ஆட்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், யூரின் டியூப் வச்சுட்டு பல வருஷங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கிறவங்களாம், பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அதனோட வாழ்ந்துருக்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே போல் இந்த டிஃபிகல்ட்டான பொசிஷன் நிறைய சொல்லுவாங்கள்ல, கிரிட்டிக்கல் பொசிஷன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உடம்புக்குள்ளே வச்சுட்டு அதோடவே நிறைய பேர் வாழ்ந்துருக்குறாங்க. ஏன்னு கேட்டால் பழகிடுச்சு, பயம் போயிடும். ஒரு விஷயம் புதுசாக இருக்கும்போது தான் பயம் வரும், பழகிட்டால் சரியாக போயிடும். அந்த வலி அவங்களுக்கு வலியாக தெரியாது, பழகிடும். எனவே பயம்ன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி புரியாமை, அதான் உண்மை. பழகலை, புரிஞ்சிக்கல, தெரிஞ்சிக்கல. இருட்டை பார்த்தா பயம். அப்போ தான் நான் சொன்னேன், இருட்டு எங்கே இருக்குது? இருட்டு எப்போவுமே தான் இருக்குது, ஆனால் வெளிச்சம் தான் வந்துட்டு போயிருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள், இருட்டு எப்போவுமே தான் இருக்குது, பகலில் வெளிச்சம் வந்துட்டு போகுது. ஆனால் இந்த வெளிச்சம் நமக்கு கண்ணுக்கு தெரியுது, நம்ம நினச்சிக்கிறோம். வெளிச்சம் கண்ணுக்கு தெரியல, வெளிச்சம் எதெல்லாம் காட்டுதோ அதெல்லாம் கண்ணுக்கு தெரியுது. அதனால் நம்ம நினச்சிருக்கிறோம் இருட்டு தான் பயம். அது இல்லை, வெளிச்சத்தை பார்த்து தான் நீ பயந்துக்கணும். ஆக்சுவலி வெளிச்சத்தை பார்த்து தான் பயப்படணும். ஏன்னு கேட்டால் அதான் பகலில் வந்துட்டு போயிடுது. இருட்டு எப்போவுமே நம்ம கூட தான் இருக்குது, அதை பார்த்தா நம்ம பயப்படணும்.
பயம் என்பது எண்ணத்தில் மட்டும்தான் இருக்குது. ஆண்டவரே நீரே ஆனால் கால் எடுத்து வைக்கிறேன்னு சொன்ன உடனே பேதுரு வான்னு சொல்கிறாரு. பேதுரு கால் எடுத்து வைக்கிறாரு, தைரியமாக நடக்கிறார். அடுத்த செகண்டு பார்த்தா உள்ளே போகுது கால். என்னடாச்சு? அற்ப விசுவாசியே, ஒரு மாதம் நம்புறீங்க, ஒரு நாள் நம்புறீங்க, அடுத்த மாதம் அடுத்த நாள் நம்பிக்கை போயிடுது. ஏன் அப்படி ஃபோக்கஸ்டாக உட்காரணுமா? அதெல்லாம் தேவையில்லை. கூலாக இரு, தானாக நடக்கும். உனக்கு வர வேண்டிய பணம் வரும். உன்னை தேடி வர வேண்டிய கணவர் உன்னை நிச்சயமாக வந்து சேருவார். உன் பிள்ளைகள் உனக்கு நிச்சயமாக உன் வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள். உன் குடும்பம் சமாதானமாகத்தான் இருக்கும். உன் மனைவி உன்னிடத்தில் பாசமாகத்தான் இருப்பார். நீ ஏன் அதை பார்த்து பயப்படுற? நீ பயந்தால் அது உன்னை விட்டு தூரம் போகும். அதை நேசி. நீ எதெல்லாம் நேசிக்கிறியோ அதெல்லாம் பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். நீ எதை அதிகமாக நேசிக்கிறியோ அது உங்ககிட்ட வரும். நீ எதை வெறுக்கிறியோ அதை பார்த்தா உனக்கு பயம் வரும். ஸோ கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். பயமுள்ள ஆவியை நம்மளுக்கு கொடுக்கல, பரிசுத்த ஆவியை. அந்த பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே இருக்கும்போது கரப்பாம்பூச்சிக்கு ஏன் பயப்படுறீங்க? பல்லிக்கு ஏன் பயப்படுறீங்க? பல்லியை விட கரப்பாம்பூச்சியை விட அவர் உங்ககிட்ட இருக்காரு. தைரியமாக இருங்க. உங்களால் முடியாத காரியம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. கேன்சர், சாவை பார்த்தே பயப்பட வேணான்றார். அப்புறம் ஏன் இந்த வழிகளுக்கு பயந்துட்டுருக்கீங்க? நீ பயந்தினா அது உன்கிட்ட நல்லா வேலை செய்யும். நீ தைரியமாக இருந்தினா, அதை நேசிச்சினா, அது உன்னை விட்டு தூரம் போயிட்டே இருக்கும். பூரண அன்பு. இந்த உலகத்தில் நீங்கள் எதை நேசிக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்கள் பயப்பட தேவையில்லை. மாமியாரை பார்த்தோ, புருஷனை பார்த்தோ, மனைவியை பார்த்தோ, பிள்ளைகளை பார்த்தோ, ஆசிரியரை பார்த்தோ, போலீஸை பார்த்தோ, இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய உயர் அதிகாரிகளை பார்த்தோ, யாரை பார்த்தோ எதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். தைரியமாக சந்தோஷமாக நீங்கள் உங்களுடைய செயல்களை மேற்கொள்ள ஆரம்பிங்க. நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறியே தீரும். கர்த்தர் கொடுப்பேன் என்றால் கொடுத்தே தீருவார். தைரியமாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து கர்த்தரோட வருகைக்காக காத்திருங்கள்.